என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர். பாகம் 1. எந்த கருத்துக்களும் போதனைகளும் எளிதில் புரிய வேண்டும். சொல்பவரிடம் ஒரு வசீகரம் வேண்டும். நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும். திருக்குறள் போன்ற நூல்கள் சொல்லும் போதனைகளை படித்தவர்களே புரிந்து கொள்ள கடினமாக உள்ளது. சொல்லப்போனால் படிக்காதவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரசங்கம் மூலம் சொல்லலாம். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்க வருவார்கள்? ஆனால் திரைப்படம் மூலம் நல்ல கருத்துக்களையும் போதனைகளையும் சொன்னால் எளிதில் மனதில் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவும் சொல்பவரிடம் ஒரு வசீகரம் இருந்தால் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் வரும் வசனங்களிலும் பாடல்களிலும் சிறந்த நல்ல கருத்துக்களும் போதனைகளும் இருந்தன. மக்கள் மனதில் எளிதில் ஏற்றுக்கொண்டனர். ஒரு வகையில் பார்த்தால் எம்ஜிஆர் மக்களை நல்வழியில் செல்ல ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். நான் என் தலைவனாக எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணம். பதவிகளிலிருந்து மக்கள் பணத்தில் நாட்டுக்காக, நாட்டு நலனுக்காக, நாட்டு மக்களுக்காக சேவை செய்தவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஆனால் பதவியில் இல்லாத போதும் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் நாட்டு மக்களுக்காக, அவர்களின் நலனுக்காக சேவை செய்பவரை நாம் தலைவராகத்தான் போற்ற வேண்டும். அந்த வகையிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்னை கவர்ந்த தலைவராகிறார். நாட்டில் அநீதியை எதிர்த்து போராடும் ஒருவனே தலைவனாக முடியும். அதுவும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் அநீதி செய்யும்போது அதை எதிர்த்து போராடுபவன் இன்னும் ஒருபடி மேல். ஆம், தன்னுடைய தாய் கழகத்திலிருந்து ஒருவனால் அநீதிக்கட நடக்கும்போது தனக்கு வேண்டியவன் என்றும் பாராமல் எதிர்த்து போராடிய தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். என்னுடைய தலைவன் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். தோல்வியை தழுவினால் தலைவனின் மேல் நம்பிக்கை இழப்பார்கள். எந்த தேர்தலாக இருந்தாலும், இடைத்தேர்தலாக இருந்தாலும், பொது தேர்தலாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெற்ற தலைவனே சிறந்த தலைவன். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைவனாக ஏற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணம். எல்லோரிடமும் அனுசரித்து போகும் குணமே நல்ல குணம். நாட்டு நலனுக்காக போடப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கும் தலைவனே சிறந்த தலைவனாக முடியும். மத்திய அரசில் யார் ஆட்சி என்பது முக்கியமல்ல. யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் இணக்கமாக இருந்து திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி பெறுபவனே சிறந்த தலைவன். எம்ஜிஆர் தலைவனாக ஏற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணம். உழைப்பே உயர்வு என்னும் சொல்லுக்கேற்ப தன் உழைப்பினால் மக்கள் அன்பை பெற்றவர். உழைக்கும் மக்களின் கஷ்டத்தை தெரிந்தவர். ஏழை மக்களின் தேவைகளை தெரிந்தவர். மக்களுக்கு சேவை செய்யவே ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டவர். இவை அனைத்தும் அவருடன் பணியாற்றிய நண்பர்கள் சொன்னவைகளாகும். சிறந்த தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த தகுதிகளும் முக்கியமானவை. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு வாரி கொடுத்தவர். எல்லையில் இராணுவ வீரர்களுக்கு கம்பளிகள் கொடுத்தவர். புயலாலும் மழையாலும் பாதித்தவர்களுக்கு தானாக முன் வந்து உதவியவர். மழையில் நனைந்து ரிக்ஷா ஓட்டிய தொழிலாளர்களுக்கு மழைக்கோட்டுகள் வாங்கி கொடுத்தவர். எதிரியாயிருந்தாலும் பகைவர்களாயிருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் பதவி வழங்கி சிறப்பித்தவர். வேண்டியவர் வேண்டாதவர் என்று பிரித்து பார்க்காதவர். எந்த மதத்தையும் புண்படுத்தாதவர். ஒருவரையும் தரக்குறைவாக பேசாதவர். தகாத வார்த்தைகளை எப்போதும் எந்த இடத்திலும் பேசாதவர். யார் மனதையும் நோக வைக்காதவர். அவருடைய வசீகரம் மக்களை கவர்ந்தது. அவருடைய பேச்சை கேட்க லட்சக்கணக்கானோர் கூடினர். அவரை காண ஓடும் ரயிலை ஆயிரக்கணக்கானோர் நிறுத்தினர். இந்த வசீகரமும் ஈர்ப்பு சக்தியும் உள்ள ஒருவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன்.
எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் சிலை வைத்து அழகு பார்த்தவர். எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழர்களுக்காக ஆதரவும் பொருளுதவியும் செய்தவர். மக்கள் திலகம் எம்ஜிஆரை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டதன் காரணங்களை சொன்னேன். இனி வரும் பாகங்களில் அவருடைய படங்களிலிருந்து, அவருடைய பாடல்களிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், கருத்துக்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பார்க்கலாம்.